62 வயதாகும் கோவை சரளா சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் இன்று வரை வாழ்ந்து வருகிறார். தன் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பாவித்து வளர்த்து வருகிறார். பல ஏழை குழந்தைகளின் கல்வி செலவுக்காகவும் முதியோர்களின் வாழ்க்கை தரத்துக்காகவும் பல நலத்திட்ட உதவிகளை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். கோவை சரளாவின் பெற்றோர் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அப்பா ஒரு ராணுவ அதிகாரி. புலம்பெயர்ந்துதான் கோயம்புத்தூருக்கு வந்தார். கோவையில் பிறந்த கோவை சரளா கொங்கு தமிழை நேர்த்தியாக பேசக்கூடியவர். இவரது பேச்சால் ஈர்க்கப்பட்ட பாக்யராஜ் தனது முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் கோவை சரளாவுக்கு வாய்ப்பளித்தார். அங்கு தொடங்கிய சினிமா வாழ்க்கை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் 753 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் கோவை சரளா அவர்கள். காமெடி நடிகை மட்டுமல்ல, ஒரு குணச்சித்திர நடிகையும் கூட. கமலஹாசனுக்கு கதாநாயகியாகவும் வடிவேலுவுடன் இவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமாவில் ஆட்சி மனோரமாவுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த காமெடி நடிகை யார் என்றால் அது நம் கோவை சரளா மட்டுமே.